இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏலா இவனை நம்பி என்கிட்ட நீ சேலஞ்ச் பண்ணாத. சண்டை போடாமையே தோத்து போயிடுவே நீயே மண்ணாங்கட்டி. யாரு மண்ணாங்கட்டி? ஏன் மகனா? எழுதி வச்சுக்கோங்க, நிச்சயமா அவன் ஒரு நாள் மகாராஜா மாதிரி ஜெயிச்சு சாதிச்சு காட்டுவான். நீங்களும் பாக்கதான போவதிய? ஆமாமா, தண்ணீரை தான் எழுதி வைக்கணும். சிவபாலா, இந்த மனுஷ வாயில விழுந்ததுக்காகவாச்சும் நீ ஜெயிச்சு காட்டணும்ல. ஜெயிப்போம், இல்லன்னா நாங்க சாவோம். ரெண்டுல ஒண்ணுதான். இவருக்காக இல்லைனாலும் உனக்காக நீ ஜெயிச்சே ஆகணும். அதுக்கான வழி இப்ப நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். வாழ போலாம். அச்சோ, என்னம்மா? என்ன? இரு எடுத்து தரேன். இந்தா பாரு, இங்க பாரு. இதான் கொஸ்டின் பேப்பர் பண்டல். இதை நீங்க சீல் பிரிக்காம பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகே சார். ஓகே. சேஃப்டியா தான் இருக்கும். எதுக்கும் பாதுகாப்புக்கு ஸ்பெஷலா ஆள் போட்டுருங்க. இதில் ஒரு சைன் பண்ணிருங்க மேடம். இந்தாங்க. தேங்க்யூ சார். இந்த ஸ்கூலுக்கு முதல்ல பப்ளிக் எக்ஸாம் சென்டர் கிடைச்சிருக்கு. கொஸ்டின் பேப்பர்லாம் பத்திரமா இருக்கணும் மேடம். பார்த்துக்குங்க மேடம். வரேன் மேடம். தேங்க்யூ சார். நல்லபடியா ஃபர்ஸ்ட் டைம் நல்லதே நடக்கணும். சரி, அந்த சாவி அடி உள்ள வச்சிடலாம். ஒரு நிமிஷம். ஐயா, நான் தாங்க ஐயா, ஆட்டோ ராஜா பேசுறேன். சொல்லு. இல்ல, உன் போனதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இல்லலே, அந்த பள்ளிக்கூடத்து கொஸ்டின் பேப்பர்லாம் எங்க வச்சிருக்காங்க தெரிஞ்சிருச்சா? ஐயா, கண்டுபிடிச்சிட்டேங்கய்யா. அக்காவும் மாமாவும் ஸ்கூலுக்குள்ள போய் பார்த்து வச்சுட்டாங்க. எப்படியாவது ஈஸியா எடுத்துடலாம்ல? கொஞ்சம் கஷ்டம் தான் ஐயா, ஆனா எடுத்துடலாங்கய்யா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அம்புட்டும் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ். அது திருடு போச்சுன்னா அது பெரிய தப்பு. அந்த ரத்னா படாத பாடு படணுங்க, அதுதான் நமக்கு வேணும். ஐயா, அதான் எடுத்துடலான்னு சொல்றேன் இல்லைங்கய்யா. ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும்ல. சரிங்க. அங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் கூட மிச்சம் வைக்க கூடாது, மொத்தமா தொடச்சி எடுத்துட்டு வந்துரு. ஐயா, உள்ள போறோங்கய்யா, அப்படியே எடுத்து கொண்டு வந்து உங்க கையில ஒப்படைச்சிடுறேன். அதை நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க. அட அறிவு, வேண்டாம் வேண்டாம். அதெல்லாம் கொண்டு வந்து ஏன் வீட்டுக்கு எடுத்துட்டு வராது நீ. பரவ என்னங்கய்யா? சரி, அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். நீ முதல்ல கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துட்டு என்கிட்ட சொல்லு, பரவ அது என்ன செய்யுதுங்கிறத நான் சொல்லுதேன். கண்டிப்பா சொல்லுங்கய்யா. அது என்ன விஷயம் தெரியலப்பா. என்ன இது? ஸ்கூல் டைம்ல எதுக்கு இப்படி கூட்டமா நிக்கிறீங்க? ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் உள்ள போக மாட்டீங்களா? மேடம், 10th பப்ளிக் கொஸ்டின் நைட்டு திருடு போச்சு மேடம். திருடு போயிடுச்சா? என்னது? நைட்டு இங்கே தான் மேடம் நாங்க இருந்தோம். எப்படியோ உள்ள புகுந்து பீரோவை உடைச்சு கொஸ்டின் பேப்பர் பண்டல் எல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க மேடம். மொத்த பண்டலையும் காணோம் மேடம். என்ன டீச்சர் சொல்றீங்க? அக்கா, ரூம் பீரோல திறந்தே கிடக்குக்கா. ரத்னா இரு, பாத்துக்கலாம், தேடிக்கலாம். இங்க பாரு, நாம போய் பார்க்கலாம். வா வா. சரி. ஒரு நிமிஷம், இப்ப நம்ம உள்ள போக வேண்டாம். பாண்டிக்கு போன் பண்ணி வர சொல்ல, அப்புறம் போலாம். அறிவு. ரத்னா, இது ஒரு போலீஸ் கேஸ், அதனால அவங்க வரட்டும். நான் சொல்றதை கேளு. வா.
வா. சர்வால் என்னையா என்ன சொல்லுதா? சர்வால் நம்ம ரத்ன பாப்பா வேலை பார்க்குற ஸ்கூல்ல பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் மொத்தம் திருட்டு போயிடுச்சான். என்னையா சொல்லுங்க? கொஸ்டின் பேப்பரை காணுமா? ஆமாண்டா, நிஜமாதான். அறிவு முழு விவரத்தையும் இப்பதான் சொன்னாரு. இப்ப எப்படி சண்முகத்தை கிட்ட சொல்றது? இல்ல இன்ட்ரோகேஷன் நடக்கிறப்ப எதுவும் பண்ண முடியாதுல. அவன் வெளியே வந்தாதான் பேச முடியும். இப்ப என்னடா பண்ணலாம்? பாவம் ரத்னா தவிச்சு போய் நிக்கிறா. நம்ம உடனே கிளம்பணும். சரி நம்ம கிளம்பலாம். முப்படாது ஒண்ணு செய்யும். சமூகம் வெளியே வந்ததும் விவரத்தை சொல்லி அவனை நேரா ஸ்கூலுக்கு வர சொல்லிடும். சரிங்களா? சரிங்க சர்வால், நீங்க போங்க. அப்புறம் 2 பிசியை வர சொல்லுங்க என்னோட. சரிங்க சார், சீக்கிரமா சரிங்க. வரேன். பாப்போம். பாண்டியம்மா கடைசியா ஃபோன் பண்ணி பேசினது சவுந்தர பாண்டி கிட்ட தான். அப்ப அவரு தான் கொலை செஞ்சிருப்பாருன்னு சொல்றியோ? அப்ப இந்த பாண்டியம்மா கடைசியா எங்க வீட்டுல தான் இருந்தது. அதுக்காக நான் கொலையாளியான்னு பாருங்க சர்வால், உன்னை மட்டும் உறுதியா சொல்லுதேன். எங்க வீட்டுல இருந்து அந்த பாண்டியம்மாவை தப்பிக்க வச்சு கூட்டு போனது அந்த சவுந்தர பாண்டி தான். அதுல எந்த டவுட் இல்லை எனக்கு. டவுட் யாரு மேல வேணாலும் வரலாம். சாட்சி வேணும். சாட்சி உங்ககிட்ட இருக்கா? அந்த சாட்சிலாம் இருந்திருந்தாதான் முத்துப்பாண்டி நேரம் இந்த கேஸை முடிச்சிருப்பானே. சர்வால், சர்வால் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சர்வால். வரேன் போ. யோ, இன்டரோகேஷன் நடந்துருக்குன்னு தெரியல, அப்புறம் என்ன? சர்வால் கோச்சுக்காதீங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். பிரசிடென்ட் சர்வால்ட்ட தெரியப்படுத்தணும். அதுக்காக இன்டரோகேஷன் நடக்கிறப்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணுவியா? அறிவில்லை உனக்கு? என்ன விஷயம் சொல்லு. சர்வால், பிரசிடென்டோட தங்கச்சி வேலை பார்க்கறதுல அந்த ஸ்கூல்ல ஒரு பெரிய பிரச்சனை. அது அவர்கிட்ட சொல்லணும். ரொம்ப அவசரமா? ஆமா சர்வால், ரொம்ப ரொம்ப அவசரம். நம்ம இன்ஸ்பெக்டர் சர்வாலே ஸ்கூலுக்கு தான் போயிருக்காரு. எவ்வளவு அவசரமா இருந்தாலும் என்கொயரி முடிஞ்ச அப்புறம் தான் விஷயத்த சொல்ல முடியும். போதுமா? சர்வால், ஸ்கூலு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுன்னு பேசிக்கிட்டே போற. அக்யூஸ் கிட்டலாம் விஷயத்த சொல்ல முடியாது. போ போய் டீ வாங்கிட்டு வா. ஏய், எனக்கு மட்டும் போ. என்ன நடந்துச்சு சார்? கொஸ்டின் பேப்பர்லாம் திருட்டு போயிருக்கு. வாங்க போய் பார்க்கலாம் சார். வாங்க சார். இந்த ரூம்ல தான் சார் எல்லாமே திருட்டு போயிருக்கு. உள்ள வாங்க சார். இங்கதான் சார் இருந்திருக்கு. இந்த பீரோல தான் எல்லாத்தையும் வச்சிருந்தாவ.